வணக்கம். தவங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? காந்தா சமையலில் ஈடுபட்டிருந்தாள். குருவும் ரகுவும் எங்கே என்று கேட்டேன். நான் வீடு திரும்பிவிட்ட தகவலை அறிவிக்க. மலை மேலே இருக்கிறார்கள். இன்றைக்கு யாரோ பம்பாயிலிருந்து வந்தவர்கள் அபிஷேகம் செய்தார்கள். கண்கொள்ளா காட்சி. பஞ்சாமிர்தத்துக்கு ஆப்பிள் முதற்கொண்டு கொண்டு வந்திருந்தார்கள். ரொம்ப வசதியோ? நம் வாழைப்பழ முருகன் வெள்ளைக்கார முருகனாக ஆகிவிட்டானாக்கும் என்றேன். காந்தா அடுப்படியில் இருந்தே பேச்சு கொடுத்தாள். என்ன அப்படி சொல்கிறீர்கள்? நாம் சாப்பிடும் பழம் எதுவும் முருகனுக்கானது தானே? ஆமாம், நமக்கு சாராயம் பிடிக்கிறது. அதுவும் முருகனுக்கு நிவேதனமாகுமோ? அது கூடத்தான் குறவர்கள் வைப்பார்களாமே. ஆமாம், வைப்பார்கள் என்றேன். பிறகு பேச்சை மாற்ற எண்ணி, எனக்கு குளிப்பதற்கு வெந்நீர் போடப் போகிறாயா? நான் ஆற்றில் குளித்தால் என்ன? அன்று மாலை குளித்தேனே, ஒன்றும் ஆகவில்லை. என்னை வியாதிக்காரனாக படுக்க வைத்துவிட்டு நீ ஓடி ஓடி சிசுருஷை செய்வது உனக்கு பெருமையாக இருக்கிறது. இதோ வருகிறேன், வெந்நீர் எடுத்து வைக்கிறேன். எல்லாம் நானே எடுத்துக்கொள்வேன். காந்தா எழுந்து வந்தாள். ஒரு குழந்தையிடம் பேசுவது போல பரிவோடு சிரித்தாள். உங்களை படுக்க வைத்து வேடிக்கை பார்ப்பதிலும் உங்களை ஒரு வேலையும் செய்ய விடாமல் தடுப்பதிலும் எனக்கு என்ன பெருமை? நீங்களே சொல்லுங்கள் என்றாள். ஆண் பிள்ளை நான், ஒன்றும் செய்ய முடியவில்லை. பெண்ணான நீதான் பம்பரமாக சுழன்று பணிவிடை செய்கிறாய். பெருமைதானே? எனக்குத்தான் நாக்கை பிடுக்கிக் கொண்டு சாகலாம் போல இருக்கிறது. முன்னையெல்லாம் நீங்கள் செய்யலையா? என்னவோ இப்பொழுது சற்று ஓய்வாக இருக்கட்டுமே என்று பார்த்தேன். என்னை நிம்மதியாக சாக விடேன். காந்தா மறுமொழி கூறவில்லை. வெந்நீர் எடுத்து வாளிகளில் நிரப்பி வைத்துவிட்டு எனக்கு வேண்டிய துண்டு, வேஷ்டி, சோப்பு முதலியவற்றை கொண்டு வைத்துவிட்டு சமையல் அறைக்கு போய்விட்டாள். நான் ஆற அமர குளித்துவிட்டு அங்குள்ள வாளிகளை கவிழ்த்து வைத்தேன். துவைக்க வேண்டிய துணிகளை ஒரு வாளியில் போட்டு நனைத்து வைத்தேன். மெதுவாக வந்து என் நாற்காலியில் அமர்ந்து தினசரியை பிரித்தேன். காந்தா எனக்கு மாத்திரையும் ஹார்லிக்ஸும் கொண்டு வந்து தந்தாள். நான் அவளை நிமிர்ந்து பார்க்காமலேயே வாங்கி சாப்பிட்டேன். ரகு இந்த கதை புத்தகங்கள் கொண்டு வந்தான். உங்களுக்கு பிடித்தால் வைத்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் திருப்பி அனுப்பிவிடுகிறேன் என்றாள் காந்தா. ஏன், ரகு திரும்ப போகிறானா? எத்தனை நாட்களுக்கு இங்கே இருக்க முடியும்? குருவுக்கும் வகுப்பு சரியாக நடக்கிறதாம். அவனும் இன்று போகிறான். குருவின் பெயரை சொன்னதும் அவன் வீட்டு விஷயம் நினைவிற்கு வந்தது. பள்ளிக்கூடத்துக்காக அவன் வீட்டை தருகிறானாம். என்னை சிபார்சு செய்ய சொல்கிறான். நம் பேச்சை பஞ்சாயத்தில் ஏற்றுக்கொள்வார்களா என்ன? நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டியதுதான். அவனுடைய பாட்டிக்கு கண்ணும் தெரியவில்லை. தனியாக இருப்பதும் கஷ்டமாகிவிட்டது. அவள் பிள்ளைகள் யாரும் அவளை வைத்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். குழந்தை குருதான் இதற்கு வழி. இப்படி செய்கிறான். வீட்டை பள்ளிக்கூடத்துக்கு வாடகைக்கு விட்டுவிட்டால் கிழவியே அவர்கள் வைத்து கொண்டுதானே ஆக வேண்டும். குருவின் புத்தி சாதுரியத்தை கண்டு வியந்தேன். மனிதர்களின் மட்டத்தனத்தை கண்டும் அதிசயித்தேன். பணமும் சொத்தும் தானே பெரிதாகி விடுகின்றன. பெற்ற அன்னைக்கு அவள் தாய் என்ற பதவி கூட போய்விடுமா? குருவின் பெற்றோர்கள் உயிருடன் இருந்தால் ஆஸ்தியை அடைந்தவர்கள் காப்பாற்றட்டும் என்று கட்சி கட்டலாம். அவர்களும் போய்விட்டார்கள். கண்ணில்லாத வயது முதிர்ந்த கிழவியிடமா பகைமை கொண்டாடுவது? குடும்பத்து அவலங்களை என்னிடம் காட்டிக்கொள்ள மனமில்லாமல் தான் இதையெல்லாம் மறைத்து மறைத்து பேசினானோ குரு அன்று. என்ன யோசிக்கிறீர்கள்? வேலப்பன், குருக்கள், நீங்கள் 3 பேர் சிபாரிசும் இருந்தால் நடக்கும். நமக்கே வம்பு காந்தா. நாம் என்ன இங்கேயே இருக்க போகிறோமா? இன்று வந்தோம், நாளை போவோம். சரி, இன்றைக்கு நீங்கள் எழுந்த நேரமே சரியில்லை போலும். எதுவும் இடக்காகவே தோன்றுகிறது என்று வெட்டென்று பேசிவிட்டு காந்தா சமையலறைக்கே போய்விட்டாள். இந்த ஊர் விவகாரங்களில் அவள் ஒன்றிவிட்டது எனக்கு வேடிக்கையாக இருந்தது. அவளிடம் எந்த பேச்சும் இப்பொழுது எடுபடாது என்று நான் பேசாமல் இருந்துவிட்டேன். ரகு கொண்டு வந்த புத்தகங்களை புரட்டி பார்க்கலானேன். உபனிஷத் முதல் குழந்தைகள் கதை வரை அதில் இருந்தன. காந்தா, பதிலே இல்லை. குழந்தைகளை அழைத்து வர வேண்டும். விடுமுறை விட்டதும் அவர்கள் இங்கு வர வேண்டியதுதான். அப்பத்தான் வீடு வீடாக இருக்கும் என்று நான் இதற்கு முன் பேசியதற்கு தொடர்பின்றி பேசினேன். காந்தாவிடம் பேச வேண்டும் என்பதுதான் எனக்கு முக்கியமாக இருந்தது. அழைத்து வந்தால் போயிற்று. அப்பா லீவு போட்டுவிட்டு வீட்டில் வெறுமனே இருக்கிறார் என்றால் அவர்கள் இருவரும் துடிப்பார்கள் என்று அவளும் என்னிடம் சமரசமாக பேச்சு தந்தாள். நாம் இங்கே லீவிலே வந்திருப்பது அவர்களுக்கு தெரியாது என்று நான் கேட்டேன். மாற்றலாகி இருக்கிறது. புது ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை என்று சொல்லித்தானே அவர்களை விட்டுவிட்டு வந்தேன். நல்ல பொம்மனாட்டி நீ என்றேன். ஏ, அதுகளிடம் உண்மையை சொன்னால் படிக்காமல் இங்கே ஓடி வரும்.
காந்தாவை என்னால் கண்டுகொள்ளவே முடியவில்லை. ஒரு விதமாக தன் மனசுக்குள் தீர்மானம் செய்து கொண்டிருக்கிறாள் என்பது புரிந்தது. அதனால்தான் குழந்தைகளையும் அரும்பாடுபட்டு வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டாள். பள்ளிக்கூடம் மாற்றிவிட்டாய். குழந்தைகளுக்கு அது சிரமமாகத்தான் இருக்கும். பாடம் சொல்லித்தர நீயும் கிட்ட இல்லை. நாம் சொல்லிக் கொடுத்து அவர்கள் படிக்க முடியுமா என்ன? அம்மா ஆசைப்படுறா பேரம் பேத்தியை தன்னுடன் வைத்து கொள்ள வேண்டும் என்று. 4 மாத படிப்பை வீணாக்குவார்களா? அப்படி இருக்கும்போது அவசரத்தில் நாம் இங்கே ஓடி வர வேண்டுமாக்கும். காந்தா செவிடாகி விட்டாளோ? தெருவியை எட்டி பார்த்தாள். நெற்றியை சுருக்கி கொண்டு, குருவா அப்படி வேகமாக வருகிறான், என்னடா என்றாள். நான் இன்னும் அவள் வாயை கிண்டி பேச்சை இழுக்க முடியவில்லை. மாமி, உங்களை காமாட்சி மாமி உடனே வர சொல்கிறார் என்றான் குரு. என்ன? என்னவோ, நீங்களே போய் கேளுங்கள் என்று அவன் ஏதோ சொல்ல தடுமாறுபவன் போல தட்டி கழித்தான். காந்தா எழுந்து உடனே தன் தோழியின் வீட்டிற்கு சிட்டாய் பறந்தாள். நான் தெருவரை போய் தாழ்வாரத்தில் நின்று எதிர் வீட்டில் அவள் நுழைவதை பார்த்தேன். ஒரு வினாடிக்கெல்லாம் காந்தா அம்பு போல பாய்ந்து திரும்பினாள். அவள் வந்த வேகத்தை பார்த்ததும் எனக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. அவள் அதை பார்த்தால் அவளுக்கு சினம் அதிகமாகிவிடும் என்று தோன்றவே அடக்கி கொண்டேன். தீக்குச்சியை வைக்க தெரியாமல் வைக்கோப்போரில் வைத்தானா? நீங்கள் செய்த வேலை அப்படித்தான் முடிந்திருக்கிறது. நான் என்ன செய்ய முடியும்? நீ இட்ட ஆஞ்சைக்கு உட்பட்டு தெய்வமே என்று கிடக்கிறேனே. நீங்களும் காமாட்சி அக்காவும் சேர்ந்து செய்த வேலைதான் இது. அந்த சித்திரக்கார பித்துக்குள்ளிடம் நீங்கள் வேடிக்கையாக சொல்ல போய் அது வினையாக முடிஞ்சது. என்ன ஆகிவிட்டது? அவன் யாரையாவது கல்யாணம் செய்து கொண்டு விட்டானா? அப்படி இருந்தால்தான் தேவலையே. காந்தா தன் தலையில் ஓர் அடி ஓங்கி அடித்து கொண்டாள். அந்த பெண் உஷாவை கைப்பிடித்து இழுக்க பார்த்திருக்கிறான். ஆத்தங்கரையில் மற்றவர்கள் அங்கும் இங்கும் இருக்கும்போது அதற்காவது துப்ப வேண்டாமா? மீண்டும் தலையிலே அடித்து கொண்டாள் காந்தா. அப்புறம் என்ன இருக்கிறது? அந்த பெண் கையை திமிரிக்கொண்டு வேகமாக போய்விட்டாளாம். இந்த அசடு தன் முகத்தை தடவி கொடுத்து கொண்டு அங்கேயே நின்று கிடந்ததாம். சில பேர் அவனை நன்றாக திட்டி இருக்கிறார்கள். காமாட்சி அக்கா கூட கோபமாக இருக்கிறாள். அவனை உடனே காலி செய்து கொண்டு போக சொல்ல வேண்டியதுதான். சரிதான், போ. வெறும் வாயை மெல்லுகிற இந்த ஊரிலே இனி கேட்க வேண்டுமா? ஊரே இதே பேச்சுத்தான். நமக்கு ஒன்றும் தெரியவில்லை, அடைந்து கிடக்கிறோம். மரகதம் பிழிய பிழிய அழுகிறாள். நான் போய் பார்க்கிறேன் என்று மறுமொழி தந்து கொண்டே காமாட்சியின் வீட்டை தேடிச் சென்றேன். நான் அவனை தேடிச் சென்றபோது சங்கரன் தன் அறையை பெருக்கிக் கொண்டிருந்தான். அவன் குனிந்து துடைப்பத்தை பிடிப்பதே வேடிக்கையாக இருந்தது. இடுப்பு குனியாமல் முழங்கால்களை பிடித்து அவன் கூட்டுவது பார்க்க நகைப்பூட்டியது. என்ன சங்கரன் என்றேன். அவன் எங்கே யோசித்து கொண்டிருந்தானோ திடுக்கிட்ட மாதிரி திரும்பி பார்த்தான். வாங்க சார் என்றான் உயிரே இல்லை குரலில். என்ன? காமாட்சி அம்மா என்னை காலி பண்ண சொல்லிவிட்டார்கள். ஏன் என்று கேட்டேன். அவன் வாய் மூலமாகவே விஷயம் வெளிப்பட்டால் வைத்து விளாச லகுவாக இருக்கும் என்று நினைத்தேன். நான் வீட்டை குப்பை குளமாக ஆக்கிவிட்டேனாம். அசுத்தம் மட்டும் அந்த அம்மாளால் சகிக்க முடியாதாம். ஆமாம், அவர்கள் வீட்டை பார்த்தாயல்லவா, எங்கும் அப்பழுக்கு இருக்காதே. இந்த வீட்டிலே ஒரு ராசி இருக்கிறது சார். என் உள்ளத்திலே எழும்புகிற என்ன அலைகளை பிடித்து உருவம் தருவதற்கு இந்த அறையிலே ஏதோ ஒரு சக்தி இயங்குகிறது. சில இடங்கள் தான் எனக்கு அவ்வாறு அமையும். உங்கள் தயவினால் இந்த இடம் என் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் கிடைத்தது. அந்த வாழ்வு முடிந்து விட்டது. வாழ்வின் பொருளை இழந்தவன் போல் குப்பை நடுவில் பொத்தென்று அமர்ந்து விட்டான் சங்கரன். துடைப்பம் அவன் மடியில் விழுந்தது. இந்த இடம் இல்லாவிட்டால் வேறு இடம் இல்லை, வேறு எங்கும் அந்த விழிப்பு வரமாட்டேன் என்கிறது. நானும் ஒவ்வொரு திண்ணையாக உட்கார்ந்து பார்த்தேன். இங்கேதான் வாய்ப்பு இருக்கிறது. வேறு என்ன செய்வது? வந்ததற்கு நல்ல படங்கள் 2-3 எழுதியாயிற்று. இந்த ஊர் முருகன் அருளால் வேறு ஏதாவது ஊருக்கு சென்று பார் என்றேன். அவன் திடீரென்று என் கால்களை பிடித்து கொண்டு விட்டான். சார், எப்படியாவது என்னை இங்கே இருக்க வைங்க. அந்த அம்மாவிடம் சொல்லுங்க, நான் இனிமேல் சுத்தமாக இருக்கிறேன் என்று கெஞ்சினான். அவன் குற்றத்தை காணாதது போல் இங்கிதமாக போக சொல்லி பார்த்தேன். இவனுக்கு என்ன பைத்தியமா? காமாட்சி அவனை விரட்டி அனுப்புவதற்கு காரணம் தெரியாமலா இருக்கும் அவனுக்கு? தான் செய்த அக்கிரமமான காரியம் அறியாமலா இருப்பான் அவன்? ஒன்று, இவன் கேவலம் ஒரு பித்து, இல்லையேல் பெரிய கயவனாக இருக்க வேண்டும். அதெல்லாம் அவரவர்கள் இஷ்டம், நான் குறுக்கிட முடியாது என்றேன் நான். பிறகு அவனும் தான் தெரிந்து கொள்ளட்டும் என்று மெதுவாக பேச்சில் கோடி காட்டினேன்.
உன்னை வெளியே போகச் சொன்னதற்கு வேற காரணமும் இருக்கலாம் என்றேன். நான் ஒன்றும் அறியேன் சார், அதையாவது கேட்டு சொல்லுங்கள், நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கெஞ்சினான். சிறு குழந்தை போல பேசுகிறானே, சிறந்த நடிகனோ? இனி மறைத்து பேசி பயனில்லை என்று தோன்றியது. நீ ஆற்றங்கரையில் உஷாவிடம் முறை தவறி நடந்து கொண்டாயாமே, ஒழுக்கம் கெட்டவர்களுக்கு யாராவது நிழல் தர இஷ்டப்படுவார்களா? நானா? சார், என்ன செய்தேனா? உஷாவின் கையை பற்றி எனக்கு மேலே சொல்ல கூசியது. ஆமாம், சகஜமாக ஒலித்தது அவன் குரல். பின்ன அதனாலா இந்த படம் எழுதுகிறேன் சார். அந்த கையின் மிருகத்தன்மையை தொட்டு பார்த்தால்தான் வண்ணம் குழைக்க ரொம்ப அழகாகத்தான் இருக்கிறது. நாளைக்கு இந்த லக்ஷ்மிக்கு மேகலை வரைய வேண்டும் என்று ஒரு பெண்ணின் இடுப்பை தழுவாயா? போக்கிரித்தனமா இல்லை பைத்தியமா? எனக்கு சினம் பொங்கி எழுந்தது, தலைக்கு ரத்தம் ஏறியது. அவன் கழுத்தை பிடித்து நெரித்து விட்டிருப்பேன். அவளிடம் எனக்கு அளவிலாத காதல், அதனால் வரம்பு மீறிவிட்டேன் என்று அவன் கூறியிருந்தால் கூட எனக்கு தவறாகப்பட்டிருக்காது. பட்ட பகலில் ஒரு கன்னிப்பெண், கண்ணியமாக வாழும் ஒரு இளம்பெண், வயதான தகப்பனை தவிர நாதியற்றவள், அவள் கையை பிடித்தானாம், மிருதுத்தன்மையை பார்த்தானாம். என்ன நெஞ்ச அனுபவம்! இனி இவனை இந்த ஊரில் இருக்க விடக்கூடாது என்று நான் தீர்மானம் செய்துவிட்டேன். இன்றைக்கு சாயங்காலத்துக்குள்ள இங்கே உன் சுவடே இருக்கக்கூடாது. இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் தூக்கி வெளியே போட்டு விடுவேன். உன் தலை சுற்றியது எனக்கு. நான் மிகவும் இறைந்து பேசி இருக்க வேண்டும். காமாட்சி விரைந்தோடி வந்தாள். ஆற்றங்கரையிலிருந்து அப்பொழுதுதான் வந்தாள் போலும். முற்றத்தில் பலகை மீது ஈரத்துணிகள் குவியலாக இருந்தன. உள்ள வாங்க அண்ணா, அவனோடு கத்துவானேன் என்று என்னை சலுகையோடு கடிந்து அழைத்தாள் காமாட்சி. என் உடலெல்லாம் உணர்ச்சியில் படபடுத்தது. இப்படி பலகையிலே உட்காருங்கள். ஐயோ ராமா, அந்த பைத்தியத்தோடு பேசிக்கொண்டு நான் விசுப்பலகையில் அமர்ந்தேன். விசிறி ஒன்றை எடுத்து அவள் வீசினாள். நான் சோர்ந்து பலகையில் படுத்தேன். காந்தாவை கூப்பிட்டு கொண்டு வருகிறேன் என்றாள் காமாட்சி. இதோ பாருங்க தம்பி, போய் காந்தாம்மாவை கூப்பிட்டு கொண்டு வாங்க என்று காமாட்சி சங்கரனுக்கே உத்தரவிட்டாள். காமாட்சி விசிற விசிற எனக்கு சங்கோஜமாக இருந்தது. கண்களை மூடிக்கொண்டேன். காந்தாவின் அவசர நடை கேட்டது. அவள் என் தோளில் கை வைத்து மெல்ல தொட்டாள். கண் விழித்து பார்த்தேன். மருந்து கலந்து கொண்டு வந்திருந்தாள். அக்கா, எனக்கும் சேர்த்து சமைத்து விடுங்கள். பையில நறுக்கின காய்கறி, அரிசி எல்லாம் இருக்கிறது என்றாள் காந்தா. நீ அரிசி கொடுக்கவில்லை என்றால் நான் சாதம் போட மாட்டேன் பாரு என்று நிஷ்டூரமாக பேசிவிட்டு அதை மறைக்க சிரித்தாள் காமாட்சி. கழுவின அரிசியை என்ன செய்வதா? உதவிக்கு வந்த காமாட்சியிடம் ஏன் எரிந்து விழுகிறாள் காந்தா. காந்தா, எனக்கு ஒன்றும் இல்லை என்றேன் ஈனஸ்வரத்தில். அப்படியானால் சரிதான் என்றாள் காந்தா வெடுக்கென்று. பிறகு விசிறியை எடுத்து வீசலானாள். அவள் முகமே வாடி வதங்கிவிட்டது. நான் தெரு தாழ்வாரத்தில் நாற்காலி போட்டுக்கொண்டு அமர்ந்து பத்திரிகை படித்து கொண்டிருந்தேன். கோவிலிலிருந்து யார் யாரோ போய் கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் பம்பாய் குடும்பமும் இருந்தது என்று கவனித்து நான் பத்திரிகையை முழுக்க பிரித்து முகத்தை மறைத்து கொண்டேன். யாரோ எங்கள் வீட்டு படிக்கட்டுகளை ஏறி வீட்டின் உள்ளே போவது தெரிந்தது. யாராக இருக்கும் என்று நான் பார்க்கக்கூட இல்லை. அசையாமல் தாழ்வாரம் ஓரமாக அமர்ந்திருந்தேன். உள்ளே காந்தாவின் குரலும் பெண்களின் நாசுக்கான சிரிப்பொலியும் கேட்டன. ஒரு ஆண் பிள்ளை குரல் கூட மத்தியில் கேட்டது. பம்பாய்க்காரரா வந்திருக்கிறார்? அவர் எதற்கு நம் வீட்டிற்கு வர வேண்டும்? காந்தா என்னை அழைத்து அறிமுகப்படுத்துவாளோ என்ற அச்சத்தில் நான் படி இறங்கி மாந்தோப்புக்கு போய் பத்திரிகை படிக்கலானேன். ஆற்றங்கரையில் பெண்கள் துணி துவைப்பதும் பாத்திரம் தேய்ப்பதும் அந்த ஓசைகளையெல்லாம் அழுத்தி தள்ளிக்கொண்டு அவர்கள் பேச்சும் சிரிப்பும் ஓங்கின. என்னதான் பேசுவார்களோ? தினமும் பார்க்கிற முகங்கள் தாமே. என்ன நடக்கிறது தினமும்? எதை பற்றி பேசுவார்கள்? சீனுவின் தாய் ஈரப்புடவையும் அவிழ்த்துவிட்ட கேசவுமாக சொட்ட சொட்ட நின்றபடி கையை வீசி வாயை பொத்தி என்னவோ பேசினாள். காமாட்சி அம்மா வீட்டு கொல்லையில அத்திக்கா கொத்து கொத்தா காய்த்து தொங்குறது. தேங்காய் போட்டு சமைச்சா எப்படி இருக்கும் என்று அவள் நீட்டி முழக்கினாள். தேங்காய் என்றால் நினைவு வருகிறது. சின்னையன் தோப்பு தேங்காய் எல்லாம் அப்படியே லாரியில ஏற்றி அனுப்பிடுறானா. நேற்று பச்சை லாரி ஒன்று அவன் தோப்பு பக்கத்துல நின்னது பார்த்தேன். முண்டாசியும் கட்டிண்டு சின்னையன் நின்று ஏற்றினதை பார்க்கணுமே என்றாள் மற்றவள். அது கிடக்கட்டும், அந்த லாரியில தானே வேலப்பன் போயிருக்கிறான் போல தெரிகிறதே. கடை கூட அடைச்சிருக்காமே, எங்க போயிருப்பான்? அவனுக்கு யாரும் சொந்த மனுஷா கூட கிடையாதாமே. திடீர்னு என்ன வந்திருக்கோம்?
சாமான் வாங்க போனா கூட யாரையாவது பார்த்துக்க சொல்லிட்டு மத்தியானத்துக்கு மேலே தானே கடையை மூடுற வழக்கம். நான் நிலையை விட்டு இறங்கினேன். இப்படி ஒவ்வொருவர் நடவடிக்கையும் கவனிப்பதென்றால் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாமே. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக இருந்தது. ஒரு விஷயமாவது ஆற அமர தீர பேசி முடிக்கவில்லை. வண்ணாத்தி பூச்சி மலருக்கு மலர் தாவிக்கொண்டே இருப்பது போல ஏதேதோ பேசினார்கள். நான் மீண்டும் பத்திரிகையை படிக்க ஆரம்பித்தேன். பிடி பிடி எடு இங்கே என்று கலவரமாக குரல்கள் கேட்கவும் தோப்பை விட்டு வெளியே வந்து எட்டி பார்த்தேன். யாரோ குடத்தை தண்ணீரில் விட்டுவிட்டார்கள் போலும். இவர்கள் சத்தத்தை கேட்டு வாண்டு ராமு உடனே ஆற்றில் குதித்து நீந்தி போய் குடத்தை மீட்டு கொண்டு வந்துவிட்டான். அதை பார்த்ததும் என் சிந்தனை பழமையை நோக்கி பாய்ந்தது. நான் புதிதாக கேமரா வாங்கியிருந்தேன். முதல் முறையாக நாங்கள் ஆறுமுகனூருக்கு வந்திருந்தோம். 4-5 நாட்கள் இருந்தோம். இப்பொழுது இருக்கும் வீடுதான் அப்பொழுதும் கிடைத்தது. சாப்பாடு மட்டும் வாண்டு ராமுவின் வீட்டில்தான் வைத்து கொண்டிருந்தோம். அன்று வண்ணப்படம் எடுக்க வேண்டும் என்று அதிகாலையிலேயே ஆற்றங்கரைக்கு போய்விட்டோம். என் மனைவி ஆற்றில் குளிக்கப் போனாள். நான் மலைக்கு போகும் படிக்கட்டு ஒன்றின் மீது நின்று சரி பார்த்து கொண்டிருந்தேன். சூரியோதயத்தை பிடிக்க வேண்டும் என்று அவா எப்படி எடுத்தால் சரியாக இருக்கும் என்று பார்த்து கொண்டே இருந்தபோது நட்டாற்றில் ஒரு பித்தளை குடம் பளபளவென்று மின்னி ஆற்றுப்போக்கில் மிதந்து செல்வது தெரிந்தது. அதை படம் பிடிக்க வேண்டும் என்று குறி வைத்து கொண்டே இருந்தேன். காந்தா ஆற்றில் இறங்கி அதை நோக்கி நீந்த ஆரம்பித்து விட்டது தெரிந்தது. சட்டென்று அதை படம் பிடித்தேன். பிறகுதான் கேமராவை மடியில் வைத்துக்கொண்டு காந்தாவை பார்க்க தோன்றியது. இந்த ஊரில் அவளுக்கு குடம் ஏது? காந்தா குடத்தை கவிழ்த்தபடி தள்ளிக்கொண்டே கரையேறி இப்படியும் அப்படியும் நோக்கினாள். காமாட்சி முன்னே வந்து குடத்தை வாங்கி கொண்டாள். இருவரும் சிரித்து பேசினார்கள். காந்தா இதை பிடி என்றேன் உரக்க. என் மனைவி திரும்பி பார்க்காமலேயே எனக்கு பதில் தந்தாள். அங்க வெயிங்கோ, யாரும் எடுக்க மாட்டார்கள் என்றாள். பேசாமடந்தை காமாட்சி ஊர் பெண்களோடு ஒட்டி கூட பழகுவதில்லை. ஊரார் எல்லாம் ஆற்றங்கரைக்கு போகும்போது இவள் திரும்பி வந்து கொண்டிருப்பாள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணோடு கணவனை கூட மறந்து பேசும் அளவு காந்தாவுக்கு என்ன இருந்தது? ஆவல் ஒரு பக்கம், ஆத்திரம் ஒரு பக்கம். நான் கேமராவை அந்த இடத்திலேயே வைத்துவிட்டு வேண்டுமென்று தொலை தூரத்தில் போய் குளிக்க ஆரம்பித்தேன். கேமரா கெட்டு போக வேண்டும், மனைவியை செம்மையாக வைய வேண்டும் என்று கருவி கொண்டேன். வீடு வந்ததும் என் முகத்தை கடுமையாக வைத்திருந்தேன். காந்தாவோ தான் அன்று கண்ட புதுமையில் என் முக கோணல்களை பொருட்படுத்தவே இல்லை. காமாட்சிக்கால் நல்ல மாதிரியா இருக்கிறார்கள். வீடு முழுவதும் பார்த்து விட்டேன். என்ன நன்றாக வைத்திருக்கிறாள் தெரியுமா? நாள் முழுவதும் ஓய்வே இல்லையாம். எப்படி இருக்கும்? கண்காட்சி மாதிரி இருக்கிறது அந்த வீடு. பளபளவென்று மின்னுகிறது என்றாள். நிறைய கதவுகள் பூட்டி இருக்குமாமே. பூட்டித்தான் இருக்கிறது, ஆனால் திறந்து திறந்து காட்டினாள். என்ன விலை உயர்ந்த சாமான்கள் எல்லாம் வைத்திருக்கிறாள் தெரியுமா? பூதம் காத்த பொருள் போல். இந்த ஊர்க்காரர்கள்தான் அவளை பூதமாக திட்டுகிறார்கள். நம்மை போல அவளுக்கும் இந்த ஊர் பிடித்திருக்கிறது. வீட்டை வாங்கி காற்றோட்டமாக கட்டிவிட்டிருக்கிறாள். தானும் இருந்து கொண்டு யாராவது குடியும் வைத்துக் கொள்ளலாம் என்று அதற்கு தக்கபடி கட்டியிருக்கிறாள். நல்ல பணக்காரியா? ஊர்ல நீர் நிலம் எல்லாம் இருக்கிறதாமா? உன்னையும் காணும். இந்த வீடும் அதில் இருக்கிற சாமானும் தானா? அவள் கணவர் போன பிறகு ஒரு தடவை அவளுடைய மூத்தாள் பிள்ளை வந்தானா? அதிலும் நல்லதாக இருக்கிறதை கொண்டு போய் விட்டானா? காமாட்சி சார்பில் ஒரு மாமா இருந்தானா? அவனும் தனக்கு வேண்டியதை தட்டி கொள்வதிலேயே கண்ணாக இருக்கிறானா? அதனால அவள் யாரிடமும் போக வேண்டாம் என்று யோசித்து இங்கேயே தங்கிவிட்டாளாம். வயிற்றுக்கு வழி கொஞ்சம் ஏதோ இருக்கிறது போல இருக்கிறது. இட்லி வியாபாரம் செய்கிற மாதிரி தெரிகிறது. வாய் விட்டு சொல்லவில்லை. பெரிய இட்லி கொப்பரையை பார்த்தேன். அன்றாடம் உபயோகப்படுத்துகிற மாதிரி தோன்றிற்று. சரி, கேமராவை பார்த்து எடுத்துன்னு வந்தியா? ஓ, கொண்டு வந்துட்டேனே. ஊரில் உள்ளவர்களை பார்த்தீர்களா? அநியாயமாக அவளை பற்றி குறை சொன்னார்களே. ஒரே நாளில் உனக்கு அவள் கற்புக்கரசி என்று தெரிந்துவிட்டதோ என்றேன். எங்கள் பக்கத்து வீட்டு மனிதன் நிறைய சொல்லியிருக்கிறார். சில நாட்கள் காமாட்சி வீட்டு கொல்லையில் வேஷ்டி காய்கிறதாமே. எங்கிருந்து வரும்? தனியாக யாரும் உற்றார் உறவினரின்றி இந்த ஊரில் இருப்பது என்று ஒரு பெண் நிச்சயித்தால் ஓரளவு துணிச்சல்காரியாகத்தானே இருப்பாள். இரவில் குரல்கள் கேட்கின்றன என்றார்களே. நன்றாக வாழ்ந்த பொம்மநாட்டி நல்ல சாமான்களை வைத்துக்கொண்டு அவைகளை துடைத்து வைத்து அழகு பார்த்து கொண்டு கிடக்கிறாள். நெருப்பில்லாமல் புகையாது காந்தா. நெருப்பும் இல்லை, புகையும் இல்லை. எல்லாரும் உள்ள புகுந்து தினமும் பார்க்க வேண்டும் என்று தொல்லை கொடுப்பார்கள்.
அதனால் யார் வந்தாலும் எங்கோ பார்த்து எதையோ சொல்லி புன்முறுவல் போத்தே அணுக விடாமல் அனுப்பிவிடுவாள். அது இந்த ஊர்க்காரர்களுக்கு பிடிக்கவில்லை. வேலப்பன் ஒருத்தன் தான் நமக்கு சிநேகமா இருக்கிறானே, போதாதா? ஒரு மர்ம பெண்ணை வேற இன்னைக்கு பிடித்து விட்டாயாக்கும் என்று நான் கேலி செய்தேன். இந்த ஊரில் அப்படித்தான் இருக்க வேண்டியிருக்கிறது. காந்தா, உனக்கு அவள் பழக்கமாகிவிட்டால், உனக்கும் மனசுக்கு சரிப்பட்டால் அந்த காமாட்சியே சாப்பாடு கொடுப்பாளா என்று கேட்கிறது தானே என்றேன். காந்தாவும் உடனே போய் பேசி ஏற்பாடு செய்து விட்டாள். அன்று முதல் காமாட்சி வீட்டில்தான் தங்குவது. அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இந்த ஊருக்கு போனால் அவர்களுக்கு காமாட்சி வீட்டை சிபாரிசு செய்வோம். இப்பொழுது கொஞ்ச நாட்களாக இந்த ஊருக்கு ஒரு மவுசு வந்திருந்தது. புகைப்படக்காரர்கள், பறவை இனம் படிப்பவர்கள், புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்று பலரும் வரத் தொடங்கினார்கள். சிலர் தெரிந்தவர்கள் கண்ணிலேயே படாமல் 10 நாட்கள் அமைதியாக இருப்பதற்கென்றே இங்கு வருகிறார்கள். 1 வாரம், 10 நாட்கள், 1 மாதம் இப்படி நிலையாக தங்கக்கூடியவர்களாக பார்த்து நாங்கள் காமாட்சிக்கு அமைத்து கொடுப்போம். இதுவரை ஒரு முறை கூட அவள் நாங்கள் அனுப்பும் மனிதர்களை பற்றி புகார் செய்ததே இல்லை. இப்படியே எங்களுக்கும் அவளுக்கும் இடையே நட்பு வலுத்து விட்டது. காந்தாவுக்கு உடன் பிறந்தவள் மாதிரி ஆதரவாக இருந்தாள் அவள். மிகவும் நெருங்கிவிட்ட பிறகு தாட்சிண்யம் குறுக்கிட்டது. இந்த ஊருக்கு வரும் முன் அவள் எங்கே இருந்தாள், அவள் பிறப்பு என்ன, வளர்ப்பு என்ன என்பன அறிய முடியவில்லை. கேட்பது அநாகரிகமாகப்பட்டது. அவளிடமிருந்து தானாக ஒன்றும் வெளிவரவில்லை. எப்படி அந்த வீட்டில் குடிவந்தவர்கள் எட்டி பார்த்தால் பூட்டிய கதவுகளும் சாத்திய அலமாரியும் தென்பட்டதோ, அதே போல எந்த பேச்சுக்கிடையையும் அவள் தன் பழைய வாழ்வை பற்றி வெளியிட்டது கிடையாது. அதுவும் ஒரு மூடு மந்திரமாகவே இருந்தது. இன்று இந்த பழைய கதைகளையெல்லாம் அசை போட்டுக்கொண்டே நான் வீட்டிற்கு போனேன். காந்தா தெருவிலேயே நின்றாள். என்னை பார்த்த உடனேயே பேச ஆரம்பித்து விட்டாள். எங்கே போயிருந்தீர்கள்? நான் நேற்று சொன்னேனே, பம்பாயிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று. அபிஷேகம் கூட செய்தார்களே. அவர்கள் இத்தனை நேரம் இங்கே இருந்தார்கள். உங்களை சந்திக்க வேண்டும் என்று காத்திருந்தார்கள். பிறகு பஸ்ஸுக்கு நேரமாகிவிட்டது என்று கிளம்பி விட்டார்கள். போய்விட்டார்கள் அல்லவா? நான் ஸ்ரத்தையே காட்டவில்லை. சரி சரி, எனக்கு ஏதாவது சூடாக இருந்தால் கொடு என்றேன். அவர்கள் இங்கேதான் காப்பி சாப்பிட்டார்கள். வேலப்பன் கடை அடைத்திருக்கிறதாமே. எங்கே போய்விட்டான் அவன்? எங்கே போனானோ? அவர்களை இங்கே அழைத்து காப்பி கொடுத்தேன். சுத்தமான கோப்பையில் நல்ல காப்பியாக குடித்தோமே என்று அவர்கள் மனமாற வாழ்த்திவிட்டு போனார்கள். வேலப்பனுடன் போட்டி போடுகிற டீ கடைக்காரி என்று உன்னை நினைக்கவில்லையா? நான் எழுந்து ஜன்னல் பக்கமாக நின்றபோதுதான் பார்த்தேன். என் கட்டில் மீது ஏதோ ஒரு பெரிய உரையும் புடவையும் இருந்தன. நான் அங்கு போவதற்குள் காந்தா அதிவேகமாக வந்து புடவையை எடுத்துக்கொண்டு உள்ளே போனாள். போகிற போக்கில் காகித உரையில் புடவையை மறைத்ததை நான் கவனித்தேன். உனக்கு வர வர மூளையே இல்லை. யார் யாரோ வந்தால் அவர்களை நீ என்ன உபசரிக்கிறது? காமாட்சிக்கு போட்டியா இட்லி கடை வைக்க போறியா? வேலப்பனுக்கு நீ கூட்டு வியாபாரியா என்று இறைந்தேன். ஷு, ஏன் இறைகிறீர்கள் என்றாள் காந்தா. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.